எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம எல்லாரும் 24லேருந்து 25 2025 அப்படிங்கிற ஒரு வருடத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாளில் நேற்று ஈவினிங் தான் மகேந்திர பாபு என்கிட்ட வந்து பேசினார். இந்த மாதிரி அந்த சிக்கோ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற விமனுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. நான் என்ன மாதிரி இருப்பாங்க அவங்க, நான் ஐகாட்டேன் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறப்போ அவங்க எல்லாம் ஏதோ படித்தவங்க, ஒரு கெமிஸ்ட்ரி போஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ரெக்ரூட் ஆகிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லை. இந்த இடத்துல உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய நம்ம சொல்லணும். என்னெல்லாம் நான் படிச்சிருக்கேன், என்னெல்லாம் நான் இந்த சொசைட்டிலேருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட விஷயத்த நான் கொடுக்கணும். இங்கே வந்து ஃபினான்ஷியலாக கொடுக்குறதுக்கோ இல்லை வேறு வேறு விஷயங்களை கொடுக்குறதோ பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்னத்துலலாம் சஃபர் ஆகியிருக்கேன், அப்போ நீங்கள் அதெல்லாம் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதான். படிக்காத பாட்டி தாத்தா அந்த காலத்தில் கொள்ளு பாட்டிங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இன்னைக்கு யூடியூப்ல எல்லாமே வந்தாலும் செல்ஃபோன் எல்லாமே இருந்தாலும் நம்ம சரியாக பின்பற்றாதனால நிறைய இன்னைக்கு ட்ராபேக்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. மெயினாக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி இதில் வேறு எதுவும் கெமிஸ்ட்ரி வாரியாதனால கெமிஸ்ட்ரியெல்லாம் நடத்த மாட்டேன். ஆக்சுவலாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அண்டத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலையும் இருக்கு இல்லையா. நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் சுவாசிக்கிற காற்று மூலமாகவும் என்னெல்லாம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கோ அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்டத்தில் இருப்பதுதான் வீட்டத்தில். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இந்த உலகம் சுழலுவதற்கு முக்கிய காரணம் ஆண் இல்லாமல் இந்த உலகம் சுழலுமா, பெண் இல்லாமல் இந்த உலகம் சுழலுமா, 2 பேருமே இருக்க வேண்டிய கட்டாயங்கள். ஆனால் 2 பேரும் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை, இந்த பூமி, இந்த சுழற்றுக்கும் நம்மளோட வாழ்க்கை நிறைவாயிருக்கும். ஆனால் அது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் பெருசு நீ பெருசுங்கிற ஒரு போட்டி, அதை தாண்டி மன உளைச்சல், இதுக்கு நடுவில் உங்களுக்கான ஹெல்த்துக்கு நீங்கள் காமிச்சிக்கிறதுக்கான டைமே இல்லை. ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு வீட்டில் இருந்து நம்ம எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலே நம்ம எல்லாருமே படிக்கிறோம். படிக்கிறது மூலமாக நிறைய நம்ம வீட்டுக்கு எல்லா விதத்துலையும் உதவணும் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லாம் டெக்னாலஜி வளர்றதுனால நம்ம செய்கிற பாதி வேலைக்கு மேலே எல்லாமே மெஷின்ஸ் இருக்குது. அரைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிறப்போ நம்ம உடல் உழைப்புங்கிறது அங்கே இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஃபினான்ஷியலாக நம்ம வீட்டையும் கொஞ்சம் இன்னைக்கு விலைவாசி ஏற்றதுனால நம்ம 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். அப்போ எந்த வீடாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உள்ள படிப்பு எல்லா விஷயமும் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீன்னு நிறைய கொடுத்தாலுமே ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு 15,000 20,000 இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, பிள்ளைங்க இருக்கிறவங்க 30,000 வேணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை விடுறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் இருக்கு இல்லையா. எது உங்களை வந்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஏன்னா இருக்கிறோம், இந்த உடம்பு இவ்வளோ படுத்துது அப்படின்னு இல்லையா. என்னதான் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். ஆண் வந்து படுத்துட்டார் வீட்டில் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் நம்ம டைம் கொடுப்போம், அவங்களை எழுந்திருக்கிறதுக்கு எல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு சத்தவே படுக்கலை, அந்த வீடே அப்படியே கிடக்கும். எல்லாருக்கும் வந்து என்ன செய்யணும்னே தெரியாது. அதனால நான் தான் இந்த வீட்டை நடத்துகிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இல்லாமல் இனி வர ஜெனரேஷனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்றதை சொல்லிக் கொடுங்க. அதன் மூலம் உங்கள் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். இப்போ இத்தனை மணிக்கு இப்போயே மணி 6 ஆக போகுது, இந்த நேரத்துக்குலாம் நான் போகல வீட்டுக்கு அப்படின்னா எல்லாரும் காஃபி டீக்கு உட்காந்துருப்பாங்களே. இன்னைக்கு வந்து ஆணெல்லாம் இந்த வேலை செய்யணும், பெண்ணெல்லாம் இந்த வேலை செய்யணும் எங்கேயுமே எழுதலாம். நம்மளா அப்படி நினச்சிக்கிறது தான். அதனால இது வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஆண்கள் நம்ம பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் கொஞ்சம் எடுத்து சொல்லி மாற்ற ட்ரை பண்ணுங்க. என் உடம்பும் கொஞ்சம் கஷ்டப்படும், என் உடம்புக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணுங்கிறத அடுத்த தலைமுறையை தயவு செய்து கொண்டுடுவாங்க. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலையில் உட்காந்துருச்சு. ஏரோப்ளைன் ஓட்டுறதுலேருந்து வேக்கெட் விட்டுற வரைக்கும் லேடிஸ் போயாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம யாரும் தனி கிடையாது, 2 பேரும் சேர்ந்தது, 2 பேரும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த முதல்ல சொல்லுங்கள். இது உங்கள் ஃபேமிலியிலேருந்து கொண்டு வரும். உங்களோட ஹெல்த் வைஸை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் எப்படி சாப்பிட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. ஒரு 20-22 வயசு வரைக்கும் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வளரக்கூடிய காலத்தில் நம்ம எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சார் வந்து சாயல் ஃபர்டிலைசர்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி சொல்கிறாங்க இல்லையா. அதுலேருந்து தான் நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போகுது. அப்போ இந்த உடம்புக்குள்ள எல்லா நியூட்ரியன்ஸும் போகிற மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமா. ஏதோ ஒரு சாதம் சாப்பிட்டா, ஏதோ 2 இட்லி சாப்பிடல, சாப்பிடாம ஓடி வந்தேன் அப்படின்னு இல்லாமல் 3 வேளை உங்களால் சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, காலை சாப்பாடு நைட்டு சாப்பாடு கட்டாயமாக நல்லா சாப்பிடுங்க. பொறுமையாக அமைதியாக சாப்பிடுங்க. இல்லை நான் பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்தேன், இத்தனை மணிக்கு நான் சைன் பண்ணணும், 9 மணிக்கு வரணும், உங்களை மாதிரி இடத்துல தான் நானும் வந்துக்கிறேன். இதே பறக்க ஓடி. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த
வேணும். தூங்குறது ஏதோ உடம்புக்கு ரெஸ்ட் இல்லை, நம்ம தான் தூங்குறோம். உடம்புக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வேலை செஞ்சுட்டாங்க. கிட்னி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது, ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. அது வேலையை செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் ஓய்வாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நீ ஸ்ட்ரெஸ்லேயே ஏதோ வேலையே ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த உறுப்புகள் அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியாது. ஸோ குறைந்தபட்சம் 8 மணி நேரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த 12 to 5, 12 to 4ங்கிறது அமைதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கட்டாயம் வேணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உடல் உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள், ஹார்ட்டும் வேணும். ஹார்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு கிட்னியும் வேணும். சரிங்களா? அதை தாண்டி இப்போ இருக்கிற இந்த சுகர்லாம் உங்களுக்கு வியாதி கிடையாது, அது ஒரு குறைபாடு, அவ்வளோதான். கண்டு தெரியலன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வெளியில் கண்ணாடி போட்டுக்கிறோம் இல்லையா, இது ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது, குறைபாடு. அது மாதிரி தான் சர்க்கரை. உங்களுக்கு உடல் உழைப்பு நிறைய இருக்கிற வரைக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் லேடிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா till 45 நம்மளுக்கு ப்ளீடிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, பீரியட்ஸ்னால நம்மளோட சத்து பொருட்கள் எல்லாமே அதில் போயிடும். அப்போ நீங்கள் ரெகுலராக இன்டேக் இருக்கணும். சாப்பிட்ற இட்லி, தோசை, சாதம் இது மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அன்னைக்கு ஓடுறதுக்கு, வண்டி ஓடுறதுக்கான ஃபியூயல் தான் நம்மளோட உணவுங்கிறது. அப்போ அந்த உணவு வந்து சரி விகிதத்தில் எல்லாமே நம்ம கொண்டு போகணும். தினமும் சாதம் இட்லி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சுண்டல், பயிறு, அந்த மாதிரி உங்களுக்கு கேன்டீன்லேருந்து வடையோ டீயோ ஏதோ சப்ளை பண்ணுவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. அவங்களால என்ன அது ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதான் பண்ணுவாங்க. ஆனால் உடம்புக்கு ஒரு நாள் ஊற வச்சுன்னா முதல் நாள் நைட்டு ஊற வைங்க. ஒரு 4-5 லேடிஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் ஊற வைங்க. அதை அடுத்து அப்படியே நைட்டு கட்டி முளை கட்டி வைங்க. வேக வச்சோ இல்லை லைட்டாக சால்ட் போட்டால் கூட அடிச்சுடுவாங்க. 4 பேர் ஒரு பிடி சாப்பிடுங்க, 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. தட் இஸ் இனஃப். நிறைய சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு நாளைக்கு வேற ஒன்று செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா எல்லாரும் எல்லா நாளும் செஞ்சுட்டு வர்றதுங்கிறது முடியாத காரியம். அப்போ ஒருத்தர் இன்னும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நான் அதை செஞ்சுட்டு வரேன், நாளைக்கு அது மாதிரி ஏதோ ஒரு சத்து உள்ள பொருட்கள், சத்து உள்ள மாவுகள், அதனால நான் கஞ்சி ஏதோ ஒன்று சாப்பிட்டேன். காலை சாப்பாடு 10 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏதாவது போகணும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக காலை உணவு எடுத்து தான் ஆகும். அது இல்லை அப்படின்னா 11 மணிக்கு மயக்கம் வரலாம். 30-32 வயசுலேயே உங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளையும் கொண்டு வரலாம். நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுது. கோபால்ட்டு, ஜிங்க், மைக்ரோ ஆர்கன், மெக்னீஷியம், ஜிங்க், கால்சியம், சோடியம், இதெல்லாம் நமக்கு உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடல. சோடியமும் பொட்டாசியமும் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கும். சோடியம் சாப்பாடு வழியாக போயிடுது, பொட்டாசியம் வந்து பழங்கள், அது குறிப்பாக வாழைப்பழம் வழியாக போயிடுது. அந்த சோடியம் பொட்டாசியம்ல அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட பிபி 80, 120 இருக்க முடியும். அது குறைஞ்சாலும் பிரச்சனை, சான்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக், ஆன்டி அனர்ஜெசிக், வலி நிவாரணிகள், உயிர்வலி மருந்துகள்லாம் சாப்பிடும் பொழுது வேணுமா வேணாமான்றதை பார்த்துட்டு எடுங்க. ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுங்க. இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெளியில இருந்து ஒரு சாப்பாடு வாங்குறீங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு பாத்திரங்கள்ல இருந்து வாங்குங்க. நீங்கள் பேக் எடுத்துட்டு போய் வாங்குங்க. கேரி பேக்ல இருந்து சாம்பார், சட்னி இது மாதிரிலாம் வாங்கிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது மூலமாக தான் உங்களுக்கு டிசீஸ் வருது. அதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகணும்னா அப்படியே வருது. யாரும் கழுவி காய வச்சுலாம் பிளாஸ்டிக் பேப்பரில் உங்களுக்கு பேக் பண்ணுறது இல்லை. ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது. அது தெரியாமே நம்ம வாங்கிட்டு போய் இன்னும் நிறைய இடத்துல வந்து டில்லியும் ஹார்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நாளடைவில் மைக்ரோ கிராம்ஸ் அப்படி போயிட்டு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு பிடிக்காத அளவில் ஒரு பாலியல் மெட்டீரியல் நமக்குள்ள போடலாம். நம்ம உடம்புல கொழுப்புலையே அதை கரைஞ்சி நிற்கும். பின்னாடி நிறைய விதத்தில் நிறைய கேன்சர்ஸ் வரதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. கேன்சர் இப்போ தடுப்பு தான் எல்லாருக்கும் விதவிதமான கேன்சர் சொல்கிறது, புற்றுநோய் சொல்கிறதுக்கு ரீசன் நிறைய நம்ம அறியாமல் பிளாஸ்டிக்கை நம்ம உட்கொள்கிறோம். எப்பயோ ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது பிளாஸ்டிக் எதில் எடுத்துட்டு வாங்க, இந்த கண்டைகள் எடுத்துட்டு வந்துச்சு குடிக்கிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. டம்ளர்ஸ் நல்லது. நம்ம தண்ணி கஷ்டப்படுத்திட்டு கழுவ தண்ணியிலே டிஸ்போசபிள் போய் அந்த டிஸ்போசபிள்லாம் உடம்பு ஃபுல்லாக இப்போ பரவி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் போக முடியாமல் இப்போ நம்ம மழை நீரே சரியாக சேகரிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிடுவோம். நம்ம என்ன நினச்சிருக்கோம், இங்கே கொடுத்துருக்குற எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நம்மளுக்கு நினச்சிருக்கோம். கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியாக வரணும், அவங்களும் இந்த பூமியில் வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா? லக்கிலி இந்த சேஃப் ஹேண்ட்ஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் குரூப்போட நான் லாஸ்ட் டைம் தான் இணைஞ்சிருக்கேன் சாரோட. ஆக்சுவலாக நான் வந்து கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுறேன். பிஜி, யூஜிக்கு, ஐபிஎம், பிஎஸ்சி, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் ஒரு யூஜியில் வந்து எனக்கு இந்தியா ஃபுல்லாகவே எல்லா டிகிரி படிக்கிறவங்க என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் செமஸ்டரில். அதையுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல போய் சில பேர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இன்னும் படிக்கிறாங்க போனோம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம சரி பண்ணுறோம், நீரை சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பேசிட்டு தான் இருக்கே ஒழிய எங்கேயுமே பிரச்சனை தீர்க்கலை.
நோய்கள் பரவுவதற்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம சப்ளை பண்ணுற வாட்டர் மோசமாக இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாமே அடித்தளம்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோ இல்லை அவங்க மட்டும் காரணம் இல்லை, நம்மளும் காரணம். உங்களால் பியூர் வாட்டர் உங்கள் வீட்டிலேருந்து வருது, மழையை சேகரிச்சு குடிங்கன்னா சேகரிச்சுக்கோங்க, இல்லை முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல விதமாக இந்த பூமியை கொடுத்துக்கணும். எல்லா இடமும் பிளாஸ்டிக் ஆகணும் போட்டு முடிஞ்ச வரைக்கும் குப்பை வேணால் எரியாதுங்க. பிளாஸ்டிக்ஸ் இருக்குது எரியும் பொழுது பொங்கல் வந்துருச்சு, 10,000 இருந்தால் 1000 சேவ் பண்ணீங்க. இந்த சேவிங்ஸ் கொடுக்குற தைரியம் உலகத்தில் எதுவுமே கொடுக்காது. ஒன் டைமில் ஒரு 10,000 இருக்குங்கிறது உனக்கு மிகப்பெரிய பலம். உன்கிட்ட ஒரு 2 ஆள் இருக்கிற மாதிரி பலம். ஹஸ்பண்டுக்கே வந்து தேவைப்படுது, இல்லை குழந்தைக்கு டக்குனு தேவைப்படுது, என்ன பண்ணி யோசிக்கிறப்ப இதை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட திரும்பி நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதோட விட்டுடாது. ஸோ எல்லாருக்கும் முக்கியம் சேவிங்ஸ், ஹெல்த்து. முதல் சேவிங்ஸ் உங்கள் ஹெல்த்து, அடுத்தது மணி, அப்புறம் உங்களோட நேரம் உங்களுடையது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒதுக்குங்க. ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக படிக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோ அதை இன்னொரு கூட ஷேர் பண்ணுங்க பக்கத்தில். தேங்க்யூ.